ஹலோ, அவர் எங்கம்மா? தொட்டதெல்லாம் தோள் பறக்கத மம்மட்டியா அட மம்மட்டியா கெட்டதுக்கும் கோடி பறக்கத மம்மட்டியா அட மம்மட்டியா கெட்ட உட கால கலக்குது மம்மட்டியா அட மம்மட்டியா பக்க உட பாட பறக்கது மம்மட்டியா அட மம்மட்டியா மம்மட்டியா அட மம்மட்டியா. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டு மொக்கரி ஃபேஸ்கே என்ன உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஸோ தனுஷோட குபேரா ஒரு வேலையை ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் சேகர் கமலா கூட ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாரு. அதுவும் நேரடி தமிழ் படம். கண்டிப்பாக இந்த படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் பைலிங்குள்ள படம் தான். ஸோ கண்டிப்பாக தமிழ், தெலுங்கு, அப்புறம் ஹிந்திலேயே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, செட் ஆகுமா செட் ஆகாதா, இல்லை தக்லாஃப் மாதிரி நமக்கு தக்க கொடுத்துட்டாங்கிறது முழுசாக பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு. இந்த படம் ஒரு வழக்கமான கமர்ஷியல் படமாக யாரும் இந்த படத்தை அப்ரோச் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் படம். என் சேகர் கமலா படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா அவரோட படம் என்ன மாதிரி படமாக இருக்கும்னு தெரியும். பட் முன்ன பின்ன அந்த மாதிரி அப்ரோச் பண்ணலன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனீங்கன்னா இந்த படம் ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்கள் ரொம்ப இந்த மாஸ் கமர்ஷியலை எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் இல்லை. கமர்ஷியல் வேல்யூ உள்ள படம், பட் பக்காவான மாஸ் கமர்ஷியல் படம் கிடையாது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்து எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டோரி ஓரியன்டாக மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த மாசு பில்டப், இந்த மாஸ் மசாலா படங்கள், அதுவும் இந்த தெலுங்கு படத்துக்குன்னு சில உரிதான சில விஷயம்லாம் வந்து ஒன்தட்டை ஆட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே பண்ணவே இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஏன் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுங்கிறத மட்டும் பக்காவே பார்த்து பண்ணியிருக்காரு. படத்தோட கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ஒரு பெரிய லைன் தான். பட் நான் சிம்பிளாக அதை சொல்கிறேன். ஒரு பிச்சைக்கார குரூப்பை ஒரு பணக்காரங்க ஹையர் பண்ணி கொண்டு போய் ஒரு முக்கியமான காரியத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறாங்க. என் பயன்படுத்துறது மட்டும் இல்லை, கொல்லவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமே. ஸோ இது நான் சொன்னதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி இந்த படத்துக்குள்ளே எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி 2 ஹாஃப்னுமே ஸ்லோனஸ்ன்னு இருக்கும். என் முடிஞ்ச வரைக்கும் இது ஸ்டோரி டிரைவனான ஒரு கதை. அதாவது இந்த படத்தை ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிங்களாலோ, இல்லை ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டீங்களா, இல்லை அவசரமாக வாஷ்ரூம் வருது அப்படின்னு ஒரு 2 செகண்ட் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இந்த மொத்த படமும் உங்களுக்கு புரியாமல் போகக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த சீன் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் போய்கிட்டே இருக்கும். ஒரு சிங்கிள் சீன் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை முழுசாக 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலை கொடுத்துரும். அதே சமயத்தில் ஒரு கன்ஃபியூஷனையும் கிரியேட் பண்ணிடும். 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் முடிஞ்சவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போர்லாம் அடிக்காது. கண்டிப்பாக ஸ்லோனஸ்ன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ ஸ்க்ரீன் பிளே கதைங்கிறது இந்த படத்துக்கு அதுதான் இந்த படத்தோட ஆணி வேறு. ஸோ முக்கியமான மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் மட்டும்தான். அதே போல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டலான டைலாக் தான். ரொம்ப பெரிய ஹைலைட்டான மூமெண்ட் அவங்க கிரியேட் பண்ணாலும் நிறைய டைலாக் மூலிமா அந்த கேரக்டரை எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறத அண்ட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை டைலாக் மூலியமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி சில கண்டினியூட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகிருச்சு. ஸோ படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் யாரை சொல்லுவேன்னு தெரியும். கண்டிப்பாக தனுஷ் ஆப்வியஸ்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் என்ன அவருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோல் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோலுங்க. அவ்வளோ சீக்கிரம் பக்கவாக அதை பண்ணிட முடியாது. அதை பண்ணணும்னா நிறைய மெனக்கெடல்கள் கண்டிப்பாக அந்த ரோலை சுற்றி இருக்க தான் செய்யுது. பட் அவர் அதை பக்காவாகவே பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நாகார்ஜுனா இருக்கட்டும், ராஷ்மிகாவாக இருக்கட்டும், எல்லாரோட ரோலுமே பேசுகிறபடி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் உள்ள படத்துக்குள்ளே அவங்க நல்லாவே ஃபிட் ஆகிருக்காங்க. என் நாகார்ஜுனாலும் சொல்லவே வேணாம். இந்த படத்தில் எந்த அளவுக்கு தனுஷ்க்கு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கோ, ஒரு ஈக்குவலான ரோல் இருக்கோ, அதேமாதிரி நாகார்ஜுனாவும் இருக்குது. அவர் எந்த ஒரு இடத்துலையும் வேஸ்ட் பண்ணலை. கரெக்டாக அவரை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஏன் இந்த படத்தோட கதையிலேருந்து எந்த ஒரு கேரக்டரும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி தான் உங்களை கேரக்டர்லாம் செட் ஆகிருக்கு. அண்ட் ராஷ்மிகா நடித்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் அவங்க நடிக்கிற எல்லா படமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிட்டிசம் அண்ட் நிறைய கிரிஞ்சி மூவியெல்லாம் தான் அவங்க கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அப்ரிஷியேஷன் மூட் இருக்குது. ஒரு வழக்கமான ஹீரோ ரோல் மாதிரி தான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. பட் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை ரைட்டிங்கில் கொடுத்ததுங்கிறது இந்த படத்துக்கு அது பெரிய பலம். அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோர பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா கதைக்கு
தேவைங்கிற பட்சத்தில் மட்டுமே அந்த கேரக்டர் இருக்குமே தவிர கதைக்கு தேவையில்லாத அந்த கேரக்டரை வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் இல்லை. அன்வான்டாக எதையுமே திணிக்காமல் அந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான பக்காவான நடிப்பும், ஏன் இந்த படத்தோட கதையை அதை டிமாண்ட் பண்ணும் பட்சத்தில் இவங்க எல்லாருமே அதை பக்காவாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக படம் முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 3 கேரக்டர் தான் மெயினாக ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக தனுஷோட கேரக்டர் ஆஃப்கோர்ஸ் மிரட்டிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அதே போல் நாகார்ஜுனா கேரக்டரும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எனக்கு தெரியும் அவர் ரீசெண்ட் டைம் நடிச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல் சொல்லுவேன். அண்ட் ராஷ்மிகாக்கும் அதே போல் தான் இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். இதுக்கப்புறம் இதேமாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல கேரக்டர் எடுத்து நடித்தாலும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் இந்த படம் டெக்னிக்கலாகவும் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ஸோ படத்தோட சினிமாட்டோகிராஃபிக் விஷுவலாக இருக்கட்டும், செட்ஸ், லைட்டிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. படத்தில் ஒரு சில இடங்களில் விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சட்டலாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது விஎஃப்எக்ஸ்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சில இடங்களில் உங்களுக்கு தெலுங்கு படத்தோட வாடகைன்னு கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்க தான் செய்யும். ஏன்னா அந்த படத்தோட அந்த விஷுவலாக வந்து ஒரு தெலுங்கு படத்தை பார்க்கக்கூடிய இம்பேக்ட் தான் உங்ககிட்ட கிரியேட் பண்ணும். பட் கதையோட ஓட்டத்தில் கண்டிப்பாக அது நீங்கள் மறந்துட்டு தான் பார்ப்பீங்க. பட் கண்டிப்பாக சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தோட சாயலுங்கிறது இந்த படத்தில் ஹெவியாகவே இருக்கும். அண்ட் நிறைய லைவ் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த குப்பை தொட்டிலாம் எப்படி தான் போய் ஷூட் பண்ணாங்களே தெரியல. கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய டஃப் லொக்கேஷன் இந்த படத்துக்குள்ள ஏகப்பட்ட டஃப் லொக்கேஷன் இருக்குது. நிறைய சேசிங் சீக்வன்ஸு அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய லொக்கேஷன் லைவ்லியாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் சில லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லவே முடியல. நிறைய டஃப்பான லொக்கேஷன் இருக்க தான் செய்யுது. பட் அது நல்லாவே ஸ்க்ரீனில் பக்காவான எடிட்டிங்கோட மேட்ச் பண்ணி கொடுத்ததுங்கிறது இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்குள்ள நிறைய டெத் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டெத்துக்கு பின்னாடியும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுருப்பாங்க. அதுக்கான கண்டினியூட்டியோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த டெத்தை வந்து வெறும் டெத்தாக மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி அந்த கேரக்டருக்கான டெவலப்மெண்ட்டாக யூஸ் பண்ணதுங்கிறது இந்த படத்துக்கு சம்ஹாவ் நல்லாவே ஒர்க்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை நார்மலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் அந்த கதையோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஆமாம்ல எல்லா கேரக்டருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கேரக்டர் டெவலப்ட் ஆகுது, ஏதோ ஒரு கண்டினியூட்டியோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஹூக் அப் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு சீக்வன்ஸை பக்காவாக அமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில. கண்டிப்பாக இந்த படம் வந்து ரைட்டிங்கில் தாங்க இந்த படம் ஜெயிக்குது. கண்டிப்பாக நம்ம ரோக்ஸ்டார் டிஎஸ்பி அவரை பற்றி பேசியே ஆகணும். ஸோ தேவிஸ்ரீ பிரசாரோட ரீசன் ஆல்பத்திலே இந்த ஆல்பம் வந்து கொஞ்சம் பெட்டரான ஆல்பமாக இருந்துச்சு. நிறைய சாங்ஸ் நல்லாவே படத்தோட மேட்சும் ஆயிடுச்சு. படத்தில் பெருசாக சாங்ஸ் இல்லைனாலும் 2 இடத்துலாம் சாங்ஸ் வரும். ஒன்று மாண்டேஜாக இருக்கும், ஒன்று ஃபுல் ஃப்ளெஷ்டான சாங்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே பக்காவாக அந்த படத்துக்கு பொருத்தி இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைத்தியும் டீசெண்டாக இருந்துச்சு. பட் சில இடங்களில் எங்கேயோ கேட்ட மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன ஃபீல் வரதான் செஞ்சுது. பட் ஓகே, ஓவரால் இந்த படத்தோட கோரை எந்த வகையிலையும் பாதிக்காமல் இந்த படத்தோட மீட்டருக்கு என்ன தேவையோ அதை பக்காவே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படியே நெகட்டிவிட்ட போவோம். ஸோ நெகட்டிவாக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த படத்தோட டூரேஷன் கிட்டத்தட்டலாம் இல்லை, எக்ஸாக்டாக 3 மணி நேரம் ஓடக்கூடிய படங்க. 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம். நிறைய பேருக்கு இந்த டூரேஷன் பெரிய பிரச்சனையாக அமையலாம். ஏன்னா எனக்கும் கிட்டத்தட்ட லைட்டாக கொஞ்சம் அள்ளு விட்டுச்சு தான். ஏன்னா 3 மணி நேரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படத்தை 3 மணி நேரம் பார்க்குறதுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பார்க்கிங்லாம் பண்ணி பாப்கார்ன் வாங்கி உள்ளே போய் உட்காந்து 3 மணி நேரம் பார்த்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கிட்டே ஒரு நாள் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் 3 மணி நேரங்கிறது கண்டிப்பாக ஆடியன்ஸை டயர்டாக்குதான்னு கேட்டால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக டயர்டாக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். இந்த படத்தோட கதையோடு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ஒரு மாதிரி சலிப்பு தட்டவோ போர் அடிக்கவோ அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கான பிரச்சனைகளும் இருக்குது தான். பட் அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக அந்த டூரேஷனுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அந்த டூரேஷனை இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸாக ஒரு 10 to 15 மினிட் கட் பண்ணியிருக்கலாம். முன்னாடி சொன்னது போல் இந்த படத்தோட டூரேஷன் லெங்க்த்தியாக இருக்கிறத தாண்டி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் நிறைய இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய லேயருக்குள்ளே இந்த படம் ட்ராவல் ஆகுது. ஆனால் அந்த லேயர்லாம் வந்து வந்தட்ட திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சே தவிர அது ஒர்கானிக்காக இல்லை. அதே போல் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோடு கொண்டு போயிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்களோ அப்படின்னு. அப்படி சிம்பிளாக அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் வேணும்னா இன்னுமே இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸு, நிறைய டெத்து, நிறைய சேசிங், அந்த கேரக்டர் ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த ஓட்டத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிளைமேக்ஸில் கொடுக்கப்படாதுங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பெருசாக ஆக்சுவலி எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்
மொமெண்டம் கண்டிப்பாக தேவைப்படுது, இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. பட் அந்த ஃபீல் குட் ஹூக் பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து கொடுக்கலையோ அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இல்லை, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்கிற ஃபீல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமான படமானு கேட்டால் அது ஒரு பெரிய டவுட் தான். எல்லாராலையும் இந்த படம் பார்க்க முடியுமா, பார்ப்பாங்களாங்கிறது தெரில. ரொம்ப போர் அடிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான படம் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் தான். என் ரீசன்ட் டைமில் கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கதையோடு ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். என் எவ்ரி சிங்கிள் சீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு பண்ணும்போது மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் கூட போகலாம். பட் இந்த 3 மணி நேரங்கிறது நீங்கள் சாலிடாக இந்த படத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சுங்கிறத உங்களால் ஓப்பனாப்பாக சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கன்ஃபியூஷனையோ, ஒரு விதமான லைக் அன்சாட்டிஸ்ஃபைட் தான் சொல்லுவேன். நல்ல ஒரு திருப்தியான ஒரு படத்தை பார்த்த ஃபீல் கண்டிப்பாக அந்த படம் கொடுக்காது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஸ்டோரி ஓரியன்டாக ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படம். என் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். என் எவ்ரி சிங்கிள் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக எழுதப்பட்ட ஒரு படம், ஒரு ரீசன்ட் டைமில் ஒரு பெஸ்ட் ரைட்டிங் உள்ள ஒரு படம். ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். நினைக்கிறேன் நல்லா தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ஸோ அந்த படம் எல்லாருக்குமான படமாக இருக்குமான்னு கேட்ட டவுட்டு தான். பட் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்க்குறாங்கன்னா போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா.